மறிக்காமலேயே இருந்திருக்க முடியும். எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம். ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயம், இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற விஷயம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இயேசுசாமி எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்ததா 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆபேல் என்ன தெரியுங்களா பண்ணிருக்கணும்? இப்படி ஜெபிச்சிருக்கணுங்க கர்த்தர் கிட்ட, தேவன் கிட்ட.